உனக்காக பொருந்தேனே எனதழகா. இந்த மறுபடியும் ஏன் இப்படி வந்து நீ மிரட்டிட்டு போகிறான்? எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. இந்த பிரச்சனையை நான் யார்கிட்ட போய் சொல்கிறது? பேசாமல் அம்மா அப்பா கிட்டே சொல்லிடலாமா? வேணாம் வேணாம், அவன் அம்மா அப்பா ஏதாச்சும் பண்ணிட்டானா? என்ன இந்த அபி இன்னும் டல்லா இருக்கா? இவளை பார்த்தா தலைவலிக்காக டல்லா இருக்க மாதிரி தெரியலையே. சம்திங் ராங், ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அஞ்சலி எப்படியாச்சும் அதை கண்டுபிடிச்சிரு. என்ன ஆகிருக்கும் உங்களுக்கு? எதை என்கிட்டேருந்து மறைக்கிறா? அபி 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 ஒன்று தாண்டி. வா அஞ்சலி, எப்போ வந்த? நான் முன்னாடியே வந்துட்டேன். சரி, அதை விட உனக்கு இப்போ தலைவலி எப்படி இருக்கு? தலைவலியா? இப்போ கொஞ்சம் பரவாயில்லடி. அபி, நீ என்கிட்ட எதையும் மறைக்கிறேன்னு தெரியுதுடி. என்னாச்சு அபி? உனக்கு என்னதான் ஆச்சு? ஏன் இப்படி டல்லாவே இருக்க? ஏதோ ஒன்று நீ கோயிலுக்கு போறப்ப நடந்திருக்கு. அபி, என்னன்னு என்கிட்ட சொல்லுடி. என்னாச்சுடி உனக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு உண்மையாகவே தலை தாண்டி வலிக்குது, அதனால தான், வேற எதுவும் இல்லை. இல்லடி, நீ என்கிட்ட எதையும் மறைக்கிற. அபி, ஒழுங்கா இப்போ சொல்ல போறியா இல்லை நான் அம்மா அப்பாவை கூப்பிடட்டுமா? அஞ்சலி ப்ளீஸ், அம்மா அப்பாவை கூப்பிடாத. அபி, உனக்கு என்னடி ஆச்சு? எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க? நீ அழுகிற அளவுக்கு என்னடி ஆச்சு? அபி, என்னடி ஆச்சு? ஏன் இப்படி தேமி தேமி அழுதுட்டு இருக்க? அபி, என்னடி ஆச்சு? எனக்கு பயமா இருக்குடி. என்னாச்சு சொல்லுடி. அஞ்சலி, அந்த மருது இருக்கான்ல. எந்த மருதுடி? ஓ, அந்த பொண்டாட்டியை கொண்ட கேஸ்ல ஜெயிலுக்கு போயிட்டு வந்தானே, அந்த மருதா? அவன் தாண்டி. சரி, அவனுக்கு இப்போ என்னடி? அவனுக்காக நீ எதுக்கடி அழுதுட்டு இருக்க? அவன் ரொம்ப நாளாக என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காண்டி. லவ் பண்ணுறேன், உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படி இப்படின்னு. இன்னைக்கும் கோவில் போகும்போது அதை தாண்டி வந்து சொல்லிட்டு போனான். எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி அஞ்சலி. ராஸ்கல், இப்படியா சொன்னா? உங்ககிட்ட எவ்வளவு திமிரு இருந்தா அவன் உங்ககிட்ட இப்படி பேசியிருப்பான்? என்ன பினி? முன்னாடியே என்கிட்ட சொல்லிருக்கலாம், நீ யார்கிட்டயாச்சும் சொல்லிருக்கலாம்லடி. என்ன நீ ரொம்ப நல்லா டார்ச்சர் பண்றான்னு சொல்லிட்டு யார்கிட்டயுமே சொல்லாமலே இருக்க? என்னாச்சு அபி உனக்கு? இல்ல அஞ்சலி, யார்கிட்டயாச்சும் சொல்லி பிரச்சனை பெருசாகி அவன் யாரையாச்சும் ஏதாச்சும் பண்ணிடுவானுங்கிற பயத்துல தான் நான் யார்கிட்டயுமே சொல்லலடி. ஆனா நாளாக அவன் ரொம்ப டார்ச்சர் பண்றான்டி. அபி, முதல்ல அழுகிறது நிறுத்திடி. ஏண்டி அந்த நாயெல்லாம் சொன்னாலும் நீ உட்காந்து இப்படி அழுதுட்டு இருப்பியாடி? அபி, குறைக்கிறனா என்னைக்குமே கிடைக்காதே. அவன்லாம் ஒரு ஆளுன்னு அவன் சொன்னான்னு நீங்க உட்காந்து அழுதுட்டு இருக்கியாடி? ஏண்டி, அவன் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா நாங்க எல்லாரும் அப்படியே பார்த்துக்கிட்டு நிப்பமாடி. என்னடி அபி இதெல்லாம்? அபி, முதல்ல கண்ணதோட. அபி, என்னடி இப்படி அழுதுட்டே இருக்க? ஃபர்ஸ்ட் அழுகிறது நிறுத்திடி. என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் யோசிப்போம். குட் கேர்ள். என்ன பினி இந்த சின்ன விஷயத்துக்குலாம் போயிட்டு இப்படி எழுதிட்டு இருக்கேன்? அவன் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பேசுறப்பே கண்ணை படுக்கிற மாதிரி நல்லா நான் அற விட்டுருந்தேனா? அதுக்கப்புறம் உங்ககிட்ட இந்த மாதிரி பேசியிருப்பானா? நீயே சொல்லு. இல்ல அஞ்சலி, அவனை பார்த்தாவே எனக்கு கை கால்லாம் நடுங்குதுடி. என்னடி அப்படி சொல்ற? அவனை பார்த்தா பயத்துல கை கால்லாம் நடுங்குதா? அடியே, எனக்குலாம் அவனை பார்த்தா சிரிப்பு தாண்டி வரும். சரியான ஜோக்கர்டி அவன். அபி, என்னடி இப்படியே இருக்க? தயவு செஞ்சு நார்மல் ஆகுடி. நான் சொன்னாலும் நீ நார்மல் ஆக மாட்டேன். ஒருவேளை கனவுல வந்த மிஸ்டர் ரோமியோ சொன்னாதான் நார்மல் ஆகவியும். நான் வேணா அந்த ரோமியோவை தேடி கண்டுபிடிச்சி உன்னை சமாதானப்படுத்த அனுப்பி வைக்கட்டுமா? பூஞ்சலி, உனக்கு எப்பயுமே விளையாட்டு தான். டோடா, கனவுல வந்த ரோமியோ பத்தி சொன்னா மூஞ்சி அப்படியே 1000 வால்ட் பல்பு மாதிரி பிரகாசமா எரியுதே. சம்திங் ராங். அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. நான் உனக்காக தான் சிரிச்சேன். நீ தானே ரொம்ப நேரமாக நார்மலாக சிரின்னு கேட்டுட்டு இருந்தேன், அதனால தான் சிரிச்சேன். நம்பிட்டேன்டி, நம்பிட்டேன். நான் அவ்வளோ நேரம் மூச்சு பிடிக்க 300 டைலாக் பேசிட்டு இருந்தேன். அப்பெல்லாம் லைட்டாக கூட சிரிப்பு வரல. கனவுல வந்த அந்த ரோமியோன்னு சொன்ன உடனே 32 பல்லுல தெரியுது. நடத்து. போ அஞ்சலி, நீ வேற. எது எப்படியோ நீ சிரிச்சிட்டல, அதுவே போதும். சரிடி, அம்மா கூப்பிட்டாங்க, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். நான் போனதுக்கப்புறம் மறுபடியும் உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடாத, ஓகேவா? ஓகேடி, ஓகே, நீ போயிட்டு வா. அஞ்சலி, ரொம்ப தேங்க்ஸ் டி. போடி, உன் தேங்க்ஸை நீயே வச்சுக்கோ, நான் போயிட்டு வரேன். என்ன இது, அஞ்சலி கனவுல வந்த ரோமியான்னு சொன்னோன்னே நம்மளே அறியாம சிரிக்கிறோம். அவனை நினைச்சாவே ஹாப்பியா இருக்கு. எது எப்படியோ இந்த ஃபீலிங் கூட நல்லா தான் இருக்கு. என்னடி மேனாமினிக்கு சோனியாவை இன்னும் காணோம்? சப்பா, இவ்வளவு பெரிய தொல்லையா இருக்குடி. கரெக்டாக சொன்னடி கீர்த்தி. ஏதோ இந்த சோனியா தான் இந்த கம்பெனியோட எம்டி மாதிரி ரொம்பலாம் ஓவரா சீன் போடுறா. ஏதோ ஆதி சாரோட ஃப்ரெண்டுங்கிறதுனால போதும்னு பொறுத்து போக வேண்டியதா இருக்கு. அது மட்டுமாடி, இந்த சோனியாவும் நம்மள மாதிரி ஆதி சார் கிட்ட சம்பளம் வாங்குற ஒரு சாதாரண எம்ப்ளாயி தானடி. ஏதோ ஆதி சார் பொண்டாட்டி மாதிரியெல்லாம் ரொம்ப ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கா. தீப்தி, வாயை மூடுறே. சும்மா இரு கீர்த்தி, எனக்கு அவ்வளோ ஆதங்கமா வருது. மேம், குட் மார்னிங் மேம். 2 பேரும் இங்கே என்ன பண்ணுறீங்க கேபின் போகாமல்? ஒர்க் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல? இல்லை மேம், அது வந்து. ஷட் அப். இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசுனீங்க வேலையை விட்டு பர்மனண்டாக தூக்கிடுவேன். கோ அண்ட் ஸ்டார்ட் யுவர் ஒர்க் இமீடியட்லி. கோ. சாரி மேம். கோ.
நான்சென்ஸ், என்னெல்லாம் பேசிக்கிறாளுங்க ஆதியோட பொண்டாட்டி அது இதுன்னு. ஷிட். அட, இவ்வளோ நாள் நமக்கு இந்த யோசனை தோணாமல் போயிடுச்சே. பேசாமல் நம்மளே ஆதியை வளைச்சி போட்டு ஆதியோட பொண்டாட்டி ஆகிட்டோம்னா ஒரே கல்லர் 2 மாங்காய். ஆதி மாதிரி ஒரு பையனை கல்யாணமும் பண்ணிக்கலாம், அவனோட சொத்து எல்லாத்துக்கும் நம்ம தான் ராணியாகவும் இருப்போம். அதுக்கப்புறம் எவ்வளோ ஒருத்தி ஆதியை இதை பண்ணு அதை பண்ணு நமக்கு ஆர்டர் போட்டுட்ருக்கால, அவளுக்கே நம்ம ஆர்டர் போடலாம். ஏய் சோனியா, செம்ம சான்ஸ் கிடச்சிருக்குடி உனக்கு. பேசாமல் ஆதியை வளைச்சி போட்டு ஆதிக்கு பொண்டாட்டி ஆகி உனக்கு ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்கால ஒருத்தி இவ்வளோ நாளா, அவளுக்கே நீ ஆர்டர் போடுற நிலைமைக்கு நீ வந்துடலாண்டி. ஆதியை வளைச்சி போடுறது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. நம்ம ஃப்ரெண்டுங்கிறதுனால நமக்கு சும்மாவே நிறைய அட்வான்டேஜஸ் கொடுப்பான். இந்த அட்வான்டேஜை யூஸ் பண்ணிக்கிட்டே அவனை நம்ம கைவசாக்கிட வேண்டியதுதான். சரி, இனிமே வேலையோடு சேர்த்து ஆதியோட பொண்டாட்டியாக எப்படி ஆகலான்னு சேர்த்து யோசிப்போம். ஆதி, இன்னையிலேருந்து என் கண்ணு உண்மையில தான். ஹே சோனியா, ஹாய், குட் மார்னிங். ஹாய் ஆதி. சோனியா, ஆர்ஃபனேஜ்ல உள்ள குழந்தைங்களுக்காக கட்டுற ஸ்கூல் பில்டிங்காக கொட்டேஷன் ரெடி பண்ண சொல்லியிருந்தேனே, பண்ணிட்டியா? ஹே ஆதி, நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்கிறது, ஆர்ஃபனேஜில் உள்ள குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சின்னா ஏதோ அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு 2 வேளை சாப்பாடு கொடுக்கலாம். அதுக்காக அவங்க படிக்கணுங்கிறதுக்காக ஒரு ஸ்கூலே கட்ட தெரியுமா ஆதி? வாட் இஸ் திஸ் நான்சன்யா? எவ்வளோ ப்ராஃபிட் லாஸ் ஆகும் தெரியுமா? சோனியா, வாட் இஸ் திஸ்? ஏன் இப்படிலாம் நீ யோசிக்கிற? அது குழந்தைங்களோட படிப்பு சம்பந்தமான விஷயம் சோனியா. ஏதோ நம்மளால முடிஞ்சது அவங்களுக்கு ஒரு பில்டிங் கட்டி தர போறோம், அவ்வளவுதானே. இதுக்கப்புறம் இதுல பேச ஒண்ணுமே இல்லை சோனியா. டூ வாட் ஐ சே, ஓகே? ஓ ஷிட், இந்த ஆதி இருக்கானே, நான் சொல்கிற எல்லாத்துக்கும் பூம்பூ மாடு மாதிரி தலையாட்டுவான். ஆனால் இந்த விஷயத்தில் என்னால் அவனை கன்வின்ஸ் பண்ணவே முடியலை. ஓ ஷிட். டி அர்ஜுன், எப்படா வந்தேன்? நானே உனக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லணும்னு நினச்சி நீயே வந்துட்டேன். பாருடா, என்னம்மா இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்க மாதிரி தெரியுது, என்ன விஷயம்? ஆமாடா அர்ஜுன், நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆமா, உங்க அப்பா எங்கடா? அப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. ஆமா, இவ்வளவு சந்தோஷத்துக்கு காரணம் என்னம்மா? சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கே அந்த ரீசனை தெரிஞ்சுக்கணும் போல இருக்கே. சொல்றேன்டா அர்ஜுன், சொல்றேன். ஆனா அப்பாவும் ஆதியும் வரணும், அதுக்கப்புறம் தான் நான் சொல்லுவேன், ஓகேவா? என்னம்மா சஸ்பென்ஸ்லாம் பயங்கரமா இருக்கே, அப்படி என்ன விஷயம்? ஏய் அர்ஜுன், சொல்றேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. அண்ணனும் அப்பாவும் வந்தோன்னா கண்டிப்பா சொல்றேன், ஓகேவா? ஓகேம்மா, ஓகே. முதல்ல நீங்க உட்காருங்க, அவங்க 2 பேரும் வருவாங்க. இப்படி வாசலே பாத்துட்டு இருக்கிறதுனால அவங்க வந்துட மாட்டாங்க. உட்காருங்க, வாங்க. போ அர்ஜுன். ஏய், உங்க அப்பா வந்துட்டாருடா. லட்சுமி, என்னமாச்சு? எதுக்கும் அப்படி அவசரமா எனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன்? உனக்கு உடம்புக்கு ரொம்ப சரியில்லையா? என்னாச்சு? அப்பா, நீங்க பயப்படுற அளவுக்கு ஒண்ணுமே இல்ல. அம்மா நல்லா இருக்காங்க, சொல்ல போனா ரொம்ப நல்லா இருக்காங்க. பாருங்க எவ்வளவு சிரிச்சிட்டு இருக்காங்கன்னு. அதான். ஆமா, என்ன லட்சுமி ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியுது? ஆமாங்க, ஆமா, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க. அட லட்சுமி, இவ்வளவு சந்தோஷப்படுற அளவுக்கு என்னமா நடந்துச்சு? ஹலோ மிஸ்டர் விஸ்வநாத், கொஞ்சம் இங்க உட்காருங்க. அம்மா எப்படியும் உங்ககிட்டயும் சொல்ல மாட்டாங்க, ஆதி அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லுவாங்க. சோ அது வரைக்கும் நீங்க இங்க உட்காருங்க, வாங்க. என்னம்மா, சரிதானே? ஆமாண்டா அர்ஜுன், ஆமாங்க, நீங்க போய் உட்காருங்க. கொஞ்ச நேரத்துல ஆதி வந்துடுவான். அவனையும் வச்சுட்டு நான் விஷயம் என்னங்கறத சொல்றேன், ஓகேவா? அர்ஜுன், என்னடா உங்க அம்மா சஸ்பென்ஸ்லாம் பயங்கரமா வைக்கிறா? அப்படி என்னடா விஷயம்? உனக்கு ஏதாச்சும் தெரியுமா? போங்கப்பா, அது தெரிஞ்சா நான் எதுக்கு இப்படி உட்காந்துருக்க போறேன்? முன்னாடியே சொல்லிருக்க மாட்டேனா? என்ன விஷயம்னு தெரியலப்பா. நானும் ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்கேன். சொல்றேன்னு சொல்றாங்களே தவிர்த்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆதி வந்தோட தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அவன் வேற எப்ப வரான்னு தெரியலையே. லட்சுமி, ஆதி வரப்படி வரட்டும், என்னங்கறத எங்ககிட்ட சொல்லலாமே. ஏங்க, ஆதி வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா தான் இருங்களேன். கண்டிப்பா நான் சொல்ல தானே போறேன். அப்பா, இது தேவையா உங்களுக்கு? அர்ஜுன், போதுன்னா போதும், ரொம்ப கிண்டல் பண்ணாத. ஏதோ ஆர்வத்துல கேட்டுட்டேன், அதுக்காக ரொம்ப கிண்டல் பண்ணுவியா? ஆதி கார் சவுண்ட் கேக்குது, ஆதி வந்துட்டான்னு நினைக்கிறேன். அப்பா, ஒரு வழியா ஆதி வந்துட்டானா? அப்பா ரெடியா இருந்துக்கோங்க, அம்மா ஹாப்பியா இருக்க விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக. அம்மா, என்னாச்சு? எதுக்கு என்ன அர்ஜென்ட்டா ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? எனிதிங் இம்பார்ட்டன்ட்மா? ஐயோ அண்ணா, இதை தான் நாங்களும் 1/2 மணி நேரமா கேட்டுட்டு இருக்கோம். அம்மா இன்னும் வாயை திறந்த பாடு இல்ல, நீங்க வந்தாதான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அம்மா, அதான் அண்ணனே வந்துட்டானே, என்ன விஷயம் சீக்கிரம் சொல்லுங்கம்மா. ஆமா லட்சுமி, என்ன விஷயம் சொல்லு. சொல்றேன். எங்க அண்ணன் காலையில ஃபோன் பண்ணியிருந்தாங்க, ஊர்ல திருவிழாமா, அதனால நம்ம எல்லாரையும் குடும்பத்தோட வர சொல்லியிருக்காங்க. அதனால தாங்க நான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். என்ன லட்சுமி சொல்ற? மச்சான் கால் பண்ணியிருந்தாரா? ஆமாங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அண்ணன் கால் பண்ணி எல்லாரையும் கூட்டிட்டு திருவிழாக்கு வந்துடுன்னு சொன்னிச்சு. அதனால தாங்க இந்த விஷயத்த உங்க எல்லார்கிட்டயும் சொல்லணுங்கிறதுக்காக உங்க எல்லாரையும் வர வச்சேன். ஓ, இப்பதாம்மா புரியுது. இதுக்காக தான் மேடம் இவ்வளவு ஹாப்பியா இருந்தீங்களா? வாட் இஸ் திஸ் மா? இதுக்காக தான் என்ன அர்ஜென்ட்டா கால் பண்ணி வர சொல்லிங்களா? நான் என்னமோ இதுன்னு சொல்லி பதறிட்டு வரேன். ஐயோ அதுக்கு நான் இதுக்காக தான்ப்பா வர சொல்லியிருந்தேன். திருவிழாக்கு கிளம்பணும். ஸோ உங்க கமிட்மெண்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான்ப்பா நான் உங்க எல்லாரையும் வர சொன்னேன். அம்மா, நிஜமா தான் சொல்றீங்களா? எனக்கும் ஊருக்கு போகணும்னு ரொம்ப ஆசையா இருக்குமா. ஆனா நம்ம எப்ப கிளம்புறோம், என்னைக்கு போகணும், என்னைக்கு வருவோம்னு சொன்னீங்கன்னா தான் அதுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ண முடியும். ஆமா லட்சுமி, அர்ஜுன் சொல்றது சரிதான். என்னங்க, நம்ம நாளைக்கு கிளம்புறோங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு வாரத்துல இருந்து 10 நாள் வரைக்கும் நம்ம அங்கதாங்க தங்க போறோம். வாட், 10 days? என்னம்மா நினைச்சிட்டு இருக்கீங்க? அது ஜோக்கிங்?
எனக்கு இங்கே எவ்வளோ ஒர்க் போயிட்டு இருக்குன்னு தெரியுமா? என்னாலாம் கண்டிப்பாக திருவிழாக்கு வர முடியாது. அதுவும் 10 days இம்பாசிபிள். நான் வரல, நீங்கள் எல்லாரும் போயிட்டு வாங்க. ஆதிக்கண்ணா என்னப்பா இப்படி சொல்கிற? நம்ம அந்த ஊர் திருவிழாக்கு போய் ரொம்ப வருஷம் ஆகுதுப்பா. நான் குடும்பத்தோட வரேன்னு வேற அண்ணன்கிட்ட சொல்லிட்டேன்ப்பா. ஸோ வாட், அகைன் கால் பண்ணி ஆதிக்கு இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் நிறைய இருக்குது, ஸோ அவனால் வர முடியாது, நாங்கள் 3 பேர் மட்டும்தான் வரோன்னு சொல்லிடுங்க. தட்ஸ் இட், சிம்பிள். சரி ஓகே, எனக்கு அர்ஜென்ட்டாக மீட்டிங் இருக்குது, நான் கிளம்புறேன். என்னங்க ஆதி இப்படி சொல்லிட்டு போகிறான்? ஐயோ லக்ஷ்மி, என்ன லக்ஷ்மி உடனே டல் ஆயிட்டு? லக்ஷ்மி அவனுக்கு தான் நிறைய ஒர்க் இருக்குன்னு உனக்கு தெரியல லக்ஷ்மி, பின்ன என்ன? சரி விடு, நம்ம 3 பேரும் போகலாம். அம்மா என்ன இது இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? சரி அவன் வரலன்னா என்ன, நான் வரேன். 1 week to 10 days எப்படியாச்சும் மேனேஜ் பண்ணிப்பாங்க, ஸோ நான் வரேன், ஓகேவா? இல்லை அர்ஜுன், ஆதி வரணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன். லக்ஷ்மி ஆசைப்படுறியா? லக்ஷ்மி உனக்கே தெரியும் ஆதியை பத்தி. ஆதிக்கு இந்த சாமி, ஜோசியம், ஜாதகம் இதுல எதுலையுமே அவனுக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. பின்ன நீ அவனை எக்ஸ்பெக்ட் பண்ணா எப்படி லக்ஷ்மி? விடு, நம்ம 3 பேர் போயிட்டு வரலாம். நீ மச்சார கால் பண்ணி ஆதி வரல, நம்ம 3 பேர் தான் வரோங்கிற விஷயத்த சொல்லிடு. இல்லைங்க, டிக்கெட் அவங்களுக்கு தெய்வம் தான் துணை நிற்குங்கிற மாதிரி இந்த ஆதி கல்யாணத்தை நினச்சி நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தப்ப தான் எங்கள் அண்ணன் சாமி மாதிரி கால் பண்ணாருங்க. எங்கள் ஊரில் உள்ள அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனுங்க. அந்த அம்மன் கிட்ட போயிட்டு நம்ம மனசார வேண்டிக்கிட்டோன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்கங்க. ஆதி அழைச்சிட்டு போய் அவனுக்கு கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கணும்னு தான் நான் ரொம்ப ஆசைப்பட்டேங்க. அதனால தாங்க அவனையுமே கூப்பிட்டேன். ஆனால் அவன் இப்படி வரமாட்டேன்னு சொல்லிட்டானேங்க. அம்மா என்னம்மா நீங்க, உங்களுக்கே தெரியும்லம்மா அவனுக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. சரி வாங்க, ஆதிக்காக நம்ம 3 பேர் போய் வேண்டிப்போம். ஆமா லட்சுமி, அர்ஜுன் சொல்ற மாதிரி ஆதிக்காக நம்ம 3 பேர் வேண்டிப்போமே. இல்லைங்க, ஆதி எங்கள் ஊருக்கு வந்தால் ஏதோ அவன் லைஃப் சேஞ்ச் ஆகணும்னு எனக்கு தோணிகிட்டே இருக்குங்க. அதனால தாங்க அவன் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சேன். ஐயோ அம்மா, இப்போ என்ன உங்களுக்கு? ஆதி என்ன திருவிழாக்கு வரணும் அவ்வளோதானே? சரி விடுங்க, நான் கிருஷ்ணா அண்ணா கிட்ட பேசி ஏதாச்சும் பண்ணி அண்ணாவை திருவிழாக்கு வர வைக்க முடியுமான்னு சொல்லி கேட்குறேன், ஓகேவா? நிஜமாக தான் சொல்கிறியா அர்ஜுன்? கிருஷ்ணா சொன்னால் ஆதி கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எது எப்படியோ என் பிள்ளை எங்கள் ஊர் கோவிலுக்கு வந்து அந்த அம்மனை கும்பிட்டா போதும், அவனுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்லது நடக்கும். எனக்கு அது போதும். ஐயோ லக்ஷ்மி, தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாத. வேணும்னா நானும் கிருஷ்ணா கிட்ட போயிட்டு அவனை கன்வின்ஸ் பண்ண சொல்லி கேட்குறேன், ஓகேவா? அப்புறம் என்னம்மா, அப்பாவும் கிருஷ்ணா கிட்ட பேசுறதுக்காக வரேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன இப்போ? சரிங்க, ஸ்மைல் ப்ளீஸ். இப்போ போதுமா? சரி, எனக்கு அடுப்படியில் வேலை இருக்குது, 2 பேரும் சாப்பிட்டுட்டு கிளம்புங்க, ஓகேவா? குட் கேர்ள். ஓகேம்மா, ஓகே, நீங்க போய் சமைங்க, நான் சாப்பிட்டுட்டு கிளம்புறேன். அர்ஜுன் மறக்காம கிருஷ்ணாவை பார்க்க போறப்ப என்னையும் கூட்டிட்டு போடா, நானும் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். ஓகேப்பா, கண்டிப்பா சொல்றேன்.